வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையை வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். அசோக சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாபெரும் வீரர். போர் நடந்தால் அதில் வெற்றி என்பது இலக்காக கொண்டவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சர் சகாக்களோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது புத்த பிட்சுகள், புத்த சாமியார்கள் அவர்களும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். இவர் அரசர் அல்லவா, தேரில் வந்து கொண்டிருந்தார். அந்த வாகனத்தை விட்டு இறங்கி அந்த புத்த பிட்சுகளிடத்திலே சென்று நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெற்றார். அவர்களும் ஆசீர்வாதம் செய்து நீங்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்தார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சருக்கு கொஞ்சம் வருத்தம். ஒரு நாட்டினுடைய அமைச்சர் இந்த சந்நியாசி இடத்திலே சென்று வணங்க வேண்டுமா? இதை பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய அரண்மனைக்கு சக்கரவர்த்தி சென்று விட்டார். அமைச்சருக்கு இதை எப்படியாவது நாம் அரசரத்தில் கேட்டுவிட வேண்டும், கேட்டு தெளிவு பெற வேண்டும். ஏன் இந்த சந்நியாசி இடத்திலே நீங்கள் நமஸ்கரித்தீர்கள் கேட்கணும்னு ஆவலோடு இருந்தார். ஆனால் அதற்குள் அரசரிடந்து ஒரு உத்தரவு வந்தது. என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலியினுடைய தலை, ஒரு மனிதனுடைய தலை அவசரமாக தேவைப்படுகிறது அரசருக்கு அப்படின்னு சொன்னார். என்னடா அது வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் உடனே கிளம்பினார். ஆட்டுத்தலையை எடுத்து வருவதற்கு ரொம்ப சிரமப்படவில்லை. ஏன்னா ஒரு கறி கடைக்கு போனார், ஆட்டினுடைய தலை வேணும்னு சொன்னார், அது உடனே கிடைச்சிருச்சு. இந்த புலித்தலைக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதனை சந்தித்து அவனிடத்திலே இருந்த புலியினுடைய தலையை வெட்டி அதை விலைக்கு வாங்கி வந்தார். மூன்றாவதாக இந்த மனிதனுடைய தலை, இது எங்கு போய் கேட்பது? இந்த மனிதனுடைய தலை என்பது வெட்டிவிட்டால் கொலை செய்த பாவம். அரசருக்கு தெரிந்தால் அது பஞ்சமா பாதகத்தில் வந்துவிடும். கொலை செய்ததற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியவர். அதுவும் செய்ய முடியாது. எப்படி கேட்பது? யாரிடத்தில் கேட்பது? அன்றைய தினம்தான் இறந்த ஒருவருடைய உடலை புதைத்திருந்தார்கள். உடனே அதை அனுமதி பெற்று அந்த தலையை வெட்டி அரசருக்காக எடுத்து வந்தார். 3 தலைகளையும் எடுத்து வந்தாகிவிட்டது. உடனே அரசர் பார்த்தார், மிகவும் சந்தோஷம். இதை எடுத்து சென்று இதை விற்று வாருங்கள், வியாபாரம் செய்து விட்டு வாருங்கள். என்னடா இது, இப்பதான் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னார், அடுத்தது வித்துட்டு வான்னு சொல்றாரு. என்ன இவர் அமைச்சர்? அமைச்சர் உடனே நேராக போனார். இந்த ஆடை விற்கிறது ஒன்றும் சிரமம் இல்லை. போனார், ஆடு உடனே விற்று போச்சு. இந்த புளியை விற்கிறதுக்கு போனார், கூவி கூவி பார்த்தாரு, அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதுலேயும் ஒரு பணக்காரர் வந்து இந்த புலியினுடைய தலையை வாங்கி பாடம் செய்து வீட்டில் வைத்துக் கொள்வதற்காக அதை வாங்கி சென்று விட்டார். இந்த மனிதனுடைய தலையை மட்டும் எங்கும் விற்க முடியவில்லை. மீண்டும் சக்கரவர்த்தி இடத்திலே வந்து இந்த மனிதனுடைய தலையை மட்டும் விற்க முடியவில்லையே அப்படின்னு சொன்னார். சரி, யாருக்காவது இனாமாக கொடுத்து விட்டு வா. மீண்டும் அமைச்சர் செல்லுகிறார். எல்லாரிடத்திலும் கேட்கிறார், யாரும் வாங்கவில்லை. இலவசமாக கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்கிறார் அந்த மனுஷன் தலை. மீண்டும் சக்கரவர்த்தி இடத்திலே வந்து இந்த மனிதனுடைய தலையை மட்டும் யாரும் வாங்கவில்லை. இதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது அமைச்சரே? ஏன்னா சக்கரவர்த்தினா சும்மாவா? சக்கரவர்த்தி என்றால் அந்த நாட்டில் என்ன நடக்கிறது, அமைச்சர் எப்படி இருக்கிறார், அவருடைய சிந்தனை என்ன, யாருடைய சிந்தனை எப்படி எல்லாம் செல்லுகிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர் தான் அசோக சக்கரவர்த்தி. இதை வைத்து தாங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் புரியல. மௌனமாக இருந்தார். எதற்குமே பயன்படாத இந்த மனிதனுடைய தலை
இல்லையா? ஒருவரை வணங்குவதற்காகவும் பயன்படட்டும். ஏன்னா நாம் இறந்த பிறகு எதற்கும் பயன்பட மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை தெரிந்து கொண்டவர்கள் தான் ஞானிகள். நமக்கு பின்னால் நம் உடம்பு எதற்குமே பயன்படாது, நம்முடைய அறிவுகள் நம்மளுடைய திறமைகள் எல்லாமே அழிந்துவிடும், இறைவனிடத்திலே செலுத்துகின்ற அன்பு மட்டுமே நம்மோடு வரும். அதான் ஒரு விஷயம் சொல்லுவார் நீரூர் வள்ளி குருக்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அருளோடு வாழ வேண்டும், அருளோடு நாம் மேல் உலகத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி அருளோடு செல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு சில நல்ல பயன்கள் கிடைக்கும். இங்கே வாழுகின்ற பொழுது நாம் பொருளோடு தான் வாழ வேண்டும். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. இதை தெரிந்து கொண்டவர்கள் ஞானிகள். அந்த ஞானிகளை விழுந்து வணங்குவதில் நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ஞானிகளை வணங்குகின்ற பொழுது நம்மளுடைய ஒரு சில தவறான கருத்துகள் நம்மிடத்திலிருந்து அழிந்துவிடும். நாம் உயர்வானவனாக மாறிக்கொண்டிருப்போம். நமக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும். அதனால்தான் பெரியவர்களை பார்த்தால் நமஸ்கரிக்க வேண்டும். குழந்தைகள் இன்றைய தினம் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஒருவரை பார்த்த உடனே பெரியவர்களை பார்த்து நமஸ்காரம் என்கின்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்துவதில்லை. ஹைஃபை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹைங்கிறதும் ஃபைங்கிறதும் நம்மளுடைய கலாச்சாரம் அல்ல. இந்த நமஸ்காரம் என்கின்ற சொல்லுகிற பொழுது அவர்களுடைய ஆன்மா உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த குழந்தைகள் நல்ல விதமாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நமஸ்காரம் என்கின்ற வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள். பெரியவர்களுக்கு நமஸ்கரிப்பதற்கு சொல்லிக் கொடுங்கள். எல்லாம் வல்ல சிங்காரவேலருடைய அருளோடு நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.